ஏ ராஜா, என் செல்லம். என்னங்க? கடவுளே, நான் என்ன பண்ண இருந்தேன்? என் பக்கத்துல அருண் படுத்திருக்கான்ல நினைச்சிட்டேன். அருண் ராத்திரி முழுக்க தனியா தூங்கிருக்கானா? கண்டிப்பா அவன் என்ன மிஸ் பண்ணிருப்பான். இவ்வளவு பெரிய வீட்டுல பசங்க ரூமை எப்படி தேடுறது? அபிதா, இவ்வளவு காலையில எங்க போய்கிட்டு இருக்கு? அது வந்து அத்தை, நான் வந்து அருணை தேடிக்கிட்டு இருக்கியா? அவன் ராத்திரி தனியா தூங்கிட்டான். கண்டிப்பா அவன் என்ன மிஸ் பண்ணிருப்பான். அதான் அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவன் பக்கத்துல இருக்கலான்னு. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு வீட்டுல துளசி பூஜை இருக்கு. முதல்ல அதுக்கு போய் ரெடி ஆயிட்டு வா. அத்தை, நான் வந்து அருணை ஒரு தடவை. அபிதா, நீ அருணை பத்தி கவலைப்படாத. அவன் பத்திரமா இருக்கான். நீ போய் பூஜைக்கு ரெடி ஆயிட்டு வா. நான் போய் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நீ சீக்கிரமா வா. துளசி பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நீ சீக்கிரமா வந்துரு. உன் கல்யாணம் முடிஞ்சு முதல்ல பண்ற பூஜை இது. இதுக்காக கடவுளை காக்க வைக்க கூடாதுல்ல? உன் பையனை பத்தின கவலையை மறந்துட்டு பூஜை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரம் போ. ரெடியாகி வந்துரு. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம வீட்டுல பெரியவங்க யாராவது பாத்தீங்கன்னா நீ அவங்கள கும்பிடணும். அதுதான் இந்த வீட்டோட வழக்கம். சொந்தக்காரங்களும் அப்பதான் உன்னை மதிப்பாங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. நீ முதல்ல போய் தயாராயிட்டு வா. அருண், இவ்வளவு பெரிய வீட்டுல அருணை எங்கன்னு தேடுவேன்? அருண், 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 அருண். நான் ராத்திரியே அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும் பசங்க ரூம் எங்க இருக்குன்னு. இப்ப நான் அருணை எங்கன்னு போய் தேடுவேன்? அருண், அருண், அருண். நாங்க கட்டில படுத்திருந்தோம். எப்படி கீழே வந்தோம்?
அருண் தள்ளி விட்டுட்டான் போல இருக்கு. எப்படி தூங்குறான் பாரு. சீ. ஏ அருண் எழுந்திரு, மணி என்னாச்சுன்னு பாரு. ஜாலியா தூங்குறத பாரு. ஏ நாட்டிப்பா எழுந்திரு. நான் தரையில படுத்திருந்தேன். நீ என்னடா பெட்ல படுத்திருக்க? என்னாச்சு? நீ எங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்க. நீ எதுக்கு இப்ப எழுப்பன? இப்ப எதுக்கு எழுப்புறன்னு சொல்லு. முதல்ல கீழே இறங்க. இறங்க முடியாது. இறங்கன்னு சொல்றல. கீழே இறங்க. இறங்கவே மாட்டியா? சொல்றல இறங்க முடியாதுன்னு. இறங்குடா. எங்க ரூமை விட்டு வெளியே போ. எழுந்திரு. எழுந்திரு. இறங்க மாட்டேன். உங்க அம்மா கிட்ட சொல்லி நீங்க 2 பேருமே தினமும் பாலை குடிங்க. அப்பதான் என்ன மாதிரி பலசாலியா இருப்பீங்க. எங்களை தள்ளிட்டியா? இத இப்பவே காட்டுறோம். இதோ இதால 4 போடு போட்டா யாரு ஸ்ட்ராங்னு தெரியும். நான் இத கட்டியா பிடிச்சுக்குவேனே. இப்ப எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. நில்லு. எங்க பேட் இந்த பேட்ல அடி வாங்க போற பாரு. பிரீத்தி, பிரீத்தி எழுந்துரு. பிரீத்தி, என்ன கொஞ்சம் தூங்க விடுறியா? இல்லடா செல்லம், மணி 7 ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் தூங்கினா நல்லா இருக்காது. பிரதீப் 7 தானே ஆச்சு. ஏன் அதுக்குள்ள எழுப்புற? எனக்கு 11 மணிக்கு எழுந்து தானே பழக்கம். அது சரி, ஆனா எங்க வீட்ல எல்லாருமே காலைல 7 மணிக்கே ரெடி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பூஜை விஷயங்கள்லாம் வேற இருக்கு. துளசி பூஜை, அடுப்பு பூஜை, அப்புறமா பாயாசம் வேற செய்யணும். எழுந்துடுடா ஸ்வீட் ஹார்ட். ஒருவேளை அம்மா வந்து நீ தூங்குறத பார்த்தா கண்டபடி திட்டுவாங்க. டோன்ட் வரி பிரதீப், நான் உங்க அம்மாவை இப்படிங்கிறதுக்குள்ள மாத்திடுவேன். பிரதீப், என் பெட்டி எங்க? உனக்கு தெரியும்ல காலையில எனக்கு பெட்டி வேணுங்கிறது. இல்லைன்னா நான் கண்ணை கூட திறக்க மாட்டேன். என்னால எழுந்திருக்கவே முடியாது. தெரியும் டியர், அதுக்கு தான் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி அங்க வச்சிருக்கேன். இரு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மேடம், உங்களோட பெட்டி. வாவ், ஐ அம் இம்ப்ரெஸ்ட். ஆனா இதே வார்த்தையை அம்மா சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரீத்தி, இந்த வீட்டோட மருமகளா இதுதான் உனக்கு முதல் நாள். நீ அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. நீ ஒன்று பண்ண, நீ ஆர்த்தியை நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதை நீ அப்படியே செஞ்சுக்கிட்டு. ஓகே. சின்ன மருமகளே, பிரதீப், சூரியன் வந்துருச்சுமா, இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எழுந்துருங்க. பாத்தியா, அம்மா அதுக்குள்ள வந்து கூப்பிடுறாங்க. இதுக்குதான் உன்னை முதலே எழுப்புனேன். இல்லாத நான் எப்பவோ எழுந்துட்டேன். ஜஸ்ட் புடவை கட்டிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி. துளசி பூஜை பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா குளிச்சிட்டு வந்துரு. இவ்வளவு பெரிய பொய்யா? ரொம்ப ஆச்சரியமா இல்ல இருக்கு. சின்ன மருமக அதுக்குள்ள ரெடி ஆயிட்டாள. பரவாயில்ல, நல்ல பொண்ணு. காயத்ரி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த 3 மருமகளையும் எப்பவும் உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும். அதுல இருந்து ஒருத்தி வெளியில போனாலும் அப்புறம் ஒவ்வொருத்தியா வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அது சரி, உன் மருமக அபிதாவை இன்னும் காணோம். அவ இன்னும் வரலையா? வந்துகிட்டே இருப்பா. இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காளோ என்னவோ. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவ எந்திரிச்சிட்டா. துளசி பூஜை பண்றதுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நீ ஒன்னும் தப்பா நினைக்காத காயத்ரி. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த அபிதா அவ இஷ்டத்துக்கு தான் வேலை செய்யறா. அவ நினைக்கிறப்பதான் வர்றா.
கவிதாவுக்காக நம்ம எல்லாரும் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நீ ஒண்ணு பண்ணு. பிரீத்தி கிட்ட சொல்லி துளசி பூஜையை முதல்ல அவளை ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க அத்தை. भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. அருண், பசங்க ரூம் இதுவா தான் இருக்குமா? ஆனா ஒருத்தரையும் எங்க காணுமே. எங்க போயிட்டாங்க? பிரியாவையும் பானுவையும் கூட காணோம். அருண், அருண், என்னாச்சு? எதுக்காக சத்தம் போடுறீங்க? அருண், என்னப்பா இது? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னாச்சு? எதுக்காக வீட்ல இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன சண்டை? பாட்டி, அந்த அருண் பையன் எங்க பெட்ல படுத்து தொங்கிட்டு இருந்தான். பாட்டி, இந்த அருண் பாலை பையன் எப்படி எங்களோட பெட்ல படுத்து தூங்கலாம்? பாட்டி, பாத்தீங்களா? என்ன அவன் வெறுப்பேத்திட்டு இருக்கான். பாட்டி, இவன் எங்க ரெண்டு பேரையும் அடிக்க வரா. பாட்டி, அவன் கிட்ட சொல்லுங்க, இனிமே எங்க பெட்ல படுக்க கூடாது. இது எங்க வீடு, உன்னோடது இல்ல. இது என் புது அப்பாவோட வீடு இல்லையாம்மா? நீ எங்க ரூம்ல தூங்க கூடாது. நான் தூங்குவேன். நீ படுக்க கூடாது. நான் படுப்பேன். அருண், இப்படி எல்லாம் பேசாத. நான் சொல்றத கேளு. போய் சாரி சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். அவங்க தான் என்ன அடிக்க வந்தாங்க அம்மா. அருண் செல்லம், எல்லாரும் இருக்கிற வீட்ல இப்படி Dress இல்லாம படுக்க கூடாது. பாட்டி, நீங்க உங்க கண்ணாடியை போட்டுக்க மறந்துட்டீங்களா? அருண், மரியாதை இல்லாம பேசாத. சும்மா இரு. பின்ன என்ன பாருங்க அம்மா, நான் எவ்வளவு பெரிய ஜெட்டியை போட்டு நிக்கிறேன், அது அவங்களுக்கு தெரியவே இல்ல. இதத்தான் சொல்லுவாங்க, மருமக வீட்டுக்கு வந்தா கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னு. இப்பதான் காயத்ரி வீடு கலகலப்பா இருக்குது. இந்த வீடு எப்படி இருக்குன்னா ஏதோ ஜூக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. காயத்ரி, மத்த சடங்கெல்லாம் நம்ம சரியான நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம்னு எனக்கு தோணுது. நீ ஒண்ணும் வருத்தப்படாத.
இதுக்காக ஒண்ணு கவலைப்படாத காயத்ரி. நாங்க எல்லாரும் வெளியில போய் காத்துக்கிட்டு இருக்கோம். ம், வாங்க. விஜய், பசங்களை கூட்டிட்டு உள்ள போ. நம்ம ராமனை கூப்பிட்டு இதை எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண சொல்லு. சரி வா பங்கஜ். வாங்கம்மா, உள்ள போலாம். அருண், இங்க பாரு பிரீத்தி, விஜய் வர வரைக்கும் விருந்தாளிகளை நீ போய் கவனிச்சுக்க. ஆ ஷோபா, எதுக்காக இத்தனை பூரி? யாருக்காக ஷோபா? நம்மளும் எண்ணெயில பொரிச்சதை சாப்பிடுறது இல்லையே. எனக்கு தெரியுங்க. அருணும் ஆர்த்தியும் வந்த மாதிரி இருந்தது. நான் காலையில எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஓடி வந்து என்னை கட்டுப்பிடிச்சுக்கிட்ட மாதிரி தோணுச்சு. உண்மையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஷோபா. ஆர்த்தியும் அருணும் இனிமே இங்க வரமாட்டாங்க. இனி அவங்க இல்லாம நாம காலம் செல்ல பழகிக்கணும் ஷோபா. ஆர்த்தி ஒரு ஃபோன் கூட பண்ணல. எனக்கு அருண் ஞாபகமாவே இருக்கு. அவங்க 2 பேரும் அங்க நல்லா இருப்பாங்கல்ல. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசணும். அப்பதான் என் மனசுக்கு. இல்ல ஷோபா, போயிருக்கிறது புது வீடு, அதுவும் கல்யாணம் பண்ணி முதல் நாள். அங்க அவளுக்கு எவ்வளவோ சடங்குகள் இருக்கும். அதோட அவ தனியா போகலையே, கூட குழந்தை அருண் வேற இருக்கான். முதல்ல அவ போய் அங்க செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாம போன் பண்ணலாமே. நீ வேணும்னா பாரு, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே நமக்கு போன் பண்ணுவா. அபிதா, மன்னிச்சிருங்க அத்தை. அருணோட இந்த பழக்கத்தை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் இந்த பழக்கத்தை நிச்சயமா விட்டுடுவான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? துளசி பூஜை பண்றதுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் தயாராயிட்டு வான்னு. ஆனா நீ இன்னும் குளிக்க கூட இல்ல. எப்ப பார்த்தாலும் உனக்கு உன் பிள்ளையோட நினைப்பு மட்டும் தானே? முதல்ல இந்த வீட்டுல நீ பண்ற பூஜை இது. நேரம் உனக்காக காத்துட்டு இருக்காது. இனிமே அந்த பூஜையில கலந்துக்கவும் முடியாது. சீக்கிரமா போய் அடுத்த பூஜை பண்றதுக்காவது தயாராயிட்டு வா. அந்த சாங்கீத்தியாவது சீக்கிரமா சரியான நேரத்துல முடிக்கிற வழியை பாரு. நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத. உன் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக இந்த வீட்டு சந்தோஷத்தை நீ அழிச்சிடாத.